கண்ணன் சார், இந்த ஒரு அலை அப்படிங்கிறது இப்போ நடந்த தேர்தல், இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையின் மீது விமர்சனம் அப்படின்னு வரும்போது இந்த தேர்தலை வச்சு அந்த தலைமை முடிவு பண்ண முடியாது, இது ஒரு விஜய் அலை, இது ஒட்டுமொத்தமாக ஒரு 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 சுனாமி தேர்தல் அலை மாதிரி வந்து இது கடந்து போயிடுது, அதனால இதை வைத்து தலைமை முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சார் சொல்றாரு. ரெண்டாவது அமைச்சர் ஆதவர்ஜனா சொல்றாரு, இப்போ இருக்கக்கூடிய புதிய அதிமுகவை புதிய அதிமுகவாக தாவேக்காவை பார்க்க தொடங்கிவிட்டார்கள்ன்றாங்க. அது அப்படி பார்க்கலாமா? அப்படி அது உண்மையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவுடைய பிறப்பு நோக்கம் என்ன? திமுக எதிர்ப்பு தானே. ஆமா. திமுகவை தீய சக்தி என்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களை தீய சக்தி என்று சொல்லித்தானே அதிமுக உருவாகிறது, புரட்சி தலைவர் உருவாக்குகிறார். ஆமா. இதைத்தானே புரட்சி தலைவி அம்மாவும் தொடர்ந்து அந்த எதிர்ப்பை கூர்மைப்படுத்தினார். இந்த 5 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதுக்கு அப்புறம் இந்த எதிர்ப்பு கூர்மையாக்கப்பட்டதா? திமுக தீய சக்தி என்று சொல்லப்பட்டதா? திமுகவோட அண்டர் டீலிங் போட்டாங்க. கொலை வழக்காக தீய சக்தின்னு எம்ஜிஆர் காலத்துல சொல்லப்பட்டது, எம்ஜிஆர் சொல்லிட்டு இருந்ததாக பிறகு அதிமுக தலைமைகள் சொன்னாங்களா? அது மாதிரி ஜெயலலிதா தொடர்ந்து அது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா? ஜெயலலிதா அம்மா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, திமுகவை தீய சக்தி மட்டுமில்ல அந்த நிகழ்வுல கூட கலந்து கூடாது. திமுகவுடைய நிகழ்ச்சியில அதிமுக நிகழ்ச்சியில திமுகவினரை கலந்து கொண்ட கட்சி பதவி போயிடும், அமைச்சர் பதவி போயிடும், அவ்வளவு தூரம் எதிர்ப்பு வலுவா இருந்துச்சு. ஆனா அது வன்மையா கண்டிக்கணும். ஒரு முதல்வரை பெயர் சொல்லி அழைக்க வேண்டும், அவருடைய புனை பெயர் கலைஞர் என்ற பெயரை சொன்னாலே கட்சி விட்டு நீக்கும் என்ற நிலையிலே தான் அந்த கொம்பு சீ விட்டு வச்சிருந்தாங்க. அது ரொம்ப ஆரோக்கியமற்ற போக்கு தமிழ்நாட்டில் நிலவியது. இருந்தாலும் அவ்வளவு தூரம் அது ஷார்ப்பா அந்த எதிர்ப்புங்கிறது வலுவாக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த எதிர்ப்பை எடப்பாடியால் தொடர முடியல. காரணம், அவர் வலுவிழந்த தலைமை. திமுகவுடன் கோடநாடு கொலை கொள்ளை வழக்குல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருந்துச்சு, டெண்டர் முறைகேட்டு வழக்குல அட்ஜஸ்ட் பண்ணிய தேவை இருந்துச்சு, மெடிக்கல் காலேஜ் கட்டியது முறைகேட்ட திமுகவுடன் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. திமுகவை எதிர்ப்பது மாதிரி எடுத்து அண்டர்டேக்கிங் போட்டதுனால அந்த எதிர்ப்பை தாவேகா மீண்டும் புதுப்பித்தது. விஜய் மறுபடியும் தீய சக்தி என்று முழங்கினார். எம்ஜிஆர் படத்தையும் பேரறிஞர் அண்ணா படத்தையும் தன் அருகில் போட்டுக்கொண்டு பிரச்சாரம் செய்தார். அதிமுக பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொண்ட எடப்பாடி எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் சிறுசாக்கி தன்னை பெருசாக்கி கொண்டார். தாவேகா புதிதாக உருவாக்கிய கட்சி விஜய் அவர்கள் எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தன்னை விட பெரிதாக்கி போட்டு இந்த அதிமுக தொண்டர்களை, அதிமுக சிந்தனை உள்ளவர்களை தன் பக்கம் ஈர்த்தார். எடப்பாடி செய்யாதத விஜய் செய்கிறார், எடப்பாடி திமுகவை எதிர்க்காதத விஜய் எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லி பிஜேபி இந்த திமுக ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுதான் அதிமுக அந்த என்டிஏ கூட்டணிக்கு தோல்விக்கு முக்கிய காரணம். அதுதான் இந்த தீய சக்தி சொல்லலைன்றதான் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திமுக எதிர்ப்பு அதிமுக இன்னும் கூர்மைப்படுத்தல அப்படிங்கிறார். அதாவது அதுக்கு முக்கிய காரணம் பிஜேபி வந்து அண்ணாமலை ஆரம்பிச்சார் அந்த ஃபைல்ஸ், அந்த டிஎன்கே ஃபைல்ஸ் சொல்லி ஆரம்பிச்சார். அதுல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பாரத பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசும்போது குற்றச்சாட்டுகள் தேர்தல் பிரச்சாரத்தில் இது பண்ணாங்க. ஆனா மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க? திமுக அரசு மீது நடவடிக்கை எடுத்தார்களா? எடுக்கவில்லை. இதனுடைய தாக்கமாகத்தான் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால என்டிஏ கூட்டணிக்கு நம்ம போட வேணாம் சொல்லி முடிவு எடுத்திருக்கிறாங்க. இப்பவும் திரு விஜய் அவர்கள் அந்த இடியிலிருந்து இவங்களுக்கு வந்து அந்த குற்றச்சாட்டு பதிவு பண்றதுக்கு அனுமதி கடிதம் அனுப்பி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதோ, செந்தில் பாலாஜி மீதோ, இல்ல மற்ற ஊழல் குற்றச்சாட்டு திரு நேரு அவர்கள் மீதோ என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள்? இவரும் பாத்தீங்கன்னாக்க டிஎம்கே 2.0 திகழ்கிறது. இந்த ஆட்சி வந்து அம்மாவின் ஆட்சி கிடையாது, இது திமுக 2.0 தொடர்ச்சி ஆட்சி தான். நான் அவர் பேசும்போது குறுக்கிடல, அவருக்கு வாய் கொடுக்கும் போது பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது, என்றைக்கு திராவிடம் என்றால் எனக்கு தெரியாது, அது படித்தவர்களுக்கு தான் கேட்க வேண்டும் என்று ஒரு திராவிட கட்சியின் பொதுச் செயலாளர் சொன்னாரோ, என்றைக்கு மேலிடத்தை கேட்டுத்தான் நான் முடிவு செய்வேன் என்று சொல்லி
அமித்ஷா வீட்டுக்கு படையெடுக்க ஆரம்பிச்சு அமித்ஷா வீட்டுல போய் கூட்டணிய முடிவை உறுதி செய்தார்களோ அன்றைக்கே அதிமுகவாக இல்லை. அது எம்ஜிஆரின் நோக்கம் சிதைக்கப்பட்டது. அம்மாவினுடைய நோக்கம் முற்றிலுமாக புறந்தள்ளப்பட்டது. பாஜகவின் தொங்கு சதையாகவே பாஜகவின் அதிமுக மாறிவிட்டது. இன்னைக்கு இது போல கட்சியே பலப்படுத்துற எந்த தொழிலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சாரு கொஞ்சம் வேகமா இருக்க தண்ணியை கொஞ்சம் கொடுத்து ஆஃப் பண்ண சொல்ல பேசி முடிச்சுக்கிறேன். அதாவது என்றைக்கு அதிமுக அதிமுகவாக இல்லாமல் தண்ணியை குடிக்க பேச்சு முடிக்கிட்டோம். அவர் கருத்தை முடிக்கிட்டோம். பாவம் வயசான காலத்துல டென்ஷன் ஆகாம தண்ணி எண்ணி குடிச்சு. அதாவது இப்படி அதிமுக தன் நிலைமையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து எடப்பாடிங்கிற ஒரு சுயநலவாதியின் தலைமைக்கு போன பிறகு அதிமுக தொண்டர்களுக்கு தாவேக ஒரு புதிய அதிமுகவாக தெரிகிறது. சுயநலவாதி கிடையாது, நீங்கள் தான் சுயநலவாதி. சிவி சண்முகம் சுயநலவாதி, எஸ்பி வேலுமணி சுயநலவாதி, நத்த விஸ்வநாதன் சுயநலவாதி, எல்லாரும் அந்த பிளவு சுயநலவாதி, நீங்களும் சுயநலவாதி தான். சரி, ஓகே, நான் வரேன், திருப்பி வரேன். என்னுடைய பார்வை திராவிட கட்சிகள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று தான் நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஆனால் அதில் வீழ்ச்சிக்கு முழு காரணமும் அனைத்து பொருளாத தலைமையுடைய பண்பை இழந்தவர் கருதப்பட்டவர், எல்லா மக்களும் கருதப்பட்டவர். இன்னைக்கு அப்படி வீழ்ச்சி காரணமே எடப்பாடி என்ற ஒற்றை நபர் தான் வழி யாரும் கிடையாது. அவர் தெளிவாக அந்த கட்சியை வளர்ந்திருந்தால் இப்போ இன்னைக்கு ஆதவர் என்ன சொல்றாரு, அதிமுகவுடைய இன்றைய கால பிரிவு தான் தாவேகா. ஆமா, அப்போ அவர் திமுகவுடைய காரில் குறி வைக்கிற போது எதிரின்னு சொன்னவர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அதிமுகவுடைய மறுப்பு. அது திமுகவுக்கு சாதாரணமா போகும். ஆனா அது இருக்கலாம். அதனால இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் தலைமையினுடைய இழப்பு தான் கட்சியுடைய இழப்பு. கட்சி இழப்புக்கு முழு பொறுப்பு தான் எடப்பாடி அவர்கள். அவர் அழைத்து செல்லாத காரணத்தினால, அவரை யார் தேர்வு செய்தார்களோ அவர்களே புறக்கணித்த காரணத்தினால்தான் இந்த வீழ்ச்சியும் இந்த யதார்த்தமான சூழ்நிலையும் உருவானது என்பதை தெளிவாக மக்கள் புரிந்திருக்கிற காரணத்தினால தான் இது ஒரு இவ்வளவு நிலையிலையும் அவர் சொன்னார், இவ்வளவு நிலையில இத்தனை எம்எல்ஏ வந்திருக்காங்க. உண்மை, இந்த நிலையில இத்தனை எம்எல்ஏ வந்திருக்காங்கன்னு சொன்னா அவளுக்கு எடுத்தது யாரு? அவர் தானே. கூட்டணி தன்னை பாதுகாத்துக் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி மன்னிப்பு கேட்டு சரணடைறாங்க. இந்த அறிவு முன்னாடியே இருந்திருக்க வேண்டியதானே. இப்ப சற்று நேரத்துக்கு முன்னாடி பசுமை வழிச்சாலையில எடப்பாடியார் வீட்டுக்கு போய் ஐயோ சாமி நான் மன்னிச்சிடுங்க, நாங்க தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க எடப்பாடி ஆதரிச்சவங்க தானே எப்படி இருப்பாங்க. ஆமா, சரி, ஓகே.